என்னுடைய பெயர் வந்து டி அறிவுலகன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நடத்துனராக வேலை செய்கிறேன். தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தில் உறுப்பினராக இருக்கிறேன். மேட்டுப்பாளையம் தலைமை நகர உதயநிதி ஸ்டாலின் ஒரு துணை முதலமைச்சருடைய பெயரில் இயங்கக்கூடிய நற்பணி மன்றத்தின் சார்பாக அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 49வது பிறந்தநாளை முன்னிட்டு அதை கொண்டாடும் வகையில் 49,000 மரப்பந்துகளை விதைத்து கொண்டே மேட்டுப்பாளையத்திலிருந்து சேலம் வரை 170 கிலோமீட்டர் தொலைவிற்கு விதைத்து கொண்டே சேலம் வரை வந்து இந்த நிகழ்ச்சி பசுமை விழிப்புணர்வு மற்றும் நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் உலக சாதனை நடைப்பயணத்தை சிறப்பாக இங்கே முடித்திருக்கிறேன். அந்த சான்றிதழை பெற்றதற்கு நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அதோடு இல்லாமல் என்னுடைய டீம் இந்த நிகழ்ச்சிக்கு இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த விதைப்பந்துகள் வழங்கியவர், மரக்கன்றுகள் வழங்கியவர், எனக்கு இந்த விதைப்பந்துகளை எடுத்து வழங்கி உதவி செய்த அனைத்து இந்த டீமில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி பார்த்திங்கன்னா இதனுடைய நோக்கம் வந்து பார்த்திங்கன்னா மரம் நடுவோம், மழை பெறுவோம், மழைநீரை சேகரிப்போம், பசுமையான தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நான் அதை பண்ணியிருக்கிறேன். எல்லாருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணார் வந்து ராஜ்குமார் சாருக்கும் அவருடைய முன்னிலையில் வாங்கினது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. சேலம் மாவட்ட மன்றத்தினுடைய தலைவர் கையால் வாங்கினது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதோடு நான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த மன்றத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதாவது தலைவர், நகர தலைவர் ஏ ஜாபர் ராஜா அவர்களுக்கும், ஒரு நற்பணி மன்றத்தினுடைய மேட்டுப்பாளையம் நகர செயலாளர் அமீர் அவர்களுக்கும், அமீர் முகமது அவர்களுக்கும், அதோட அந்த பொருளாளர் கந்தசாமி அவர்களுக்கும், மற்றும் எனக்கு இந்த பொருளாதார ரீதியில் இந்த நிகழ்ச்சி வெற்றிகரமாக நடப்பதற்கு உதவிய அனைவருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதோடு சேர்த்து அதனால் இந்த வெற்றி வந்து என்னை மட்டும் சார்ந்ததல்ல, அனைவருக்கும் சார்ந்தது, அனைவருக்கும் நான் சமர்ப்பிக்கிறேன். முயற்சிகள் வந்து உலக சாதனை ஆகிருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் அவங்க கூடயே வந்து என் கூட இருந்து என்னை கண்காணித்து அதோட அந்த கண்காணிப்பாளர் வந்து விஷால் சார் அவர்களுக்கும், மேடம் அந்த இயக்குனர், அந்த நிறுவனத்தினுடைய இயக்குனர் கேமலாவா மேடம் அவர்களுக்கும் கூட நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி. என் கூடயே இருந்து எனக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, தொடர்ந்து கண்காணித்து வந்தாங்க. அதோடு சேர்ந்து அந்த நடுவர் சார் வந்து எல்லாருமே சிறப்பு இருந்தவர்கள் எல்லாருக்குமே வந்து நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நிகழ்ச்சியில் கலந்த எல்லாருக்கும் நன்றி. அதே போல் இன்னும் நான் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா தொடர்ந்து அதாவது சைக்கிளிங்கில் எனக்கு ரொம்ப விருப்பம். சைக்கிளினுடைய கைப்பிடிகளை குறுக்கோசமாக பிடித்து கொண்டு 105 கிலோமீட்டர் தொடர்ந்து இடைவிடாமல் பயணம் செஞ்சுருக்கிறேன். அது வந்து மழைநீர் சேகரிப்புக்காக நான் பண்ணேன். அது சிறப்பாக நடந்தது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா சைக்கிள் ஒரு கையில் சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு கையில் சிலம்பம் சுற்றி கொண்டு தொடர்ந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்து நான் சைக்கிள் ஓட்டினேன். அதுவும் வந்து நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸோடு அங்கீகரிக்கப்பட்டது. அதே போன்று இப்போ வந்து இது வந்து நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸில் இது வந்து ரெண்டாவது முறைங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறேன். அதோடு சேர்த்து மேட்டுப்பாளையம் டு தாராபுரம் வரைக்கும் 40 கிலோ எடையை சுமந்து கொண்டு தொடர்ந்து இடைவிடாமல் 110 கிலோமீட்டர் தொலைவை வந்து நான் வந்து சாலை போக்குவரத்து விதிகளை கடைப்பிடிப்போம், விபத்துக்களை தவிர்ப்போம், விபத்தில்லாத தமிழகத்தை உருவாக்குற நோக்கத்தில் அந்த ஒரு நிகழ்ச்சி பண்ணேன். அதையும் நான் சிறப்பாக பண்ணேன். அதுவும் நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்தால் உலக சாதனை அங்கீகரிக்கப்பட்டது. இத்துடன் இல்லாமல் வருங்காலத்தில் வருகிற மார்ச் 1ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு 72வது பிறந்தநாளை முன்னிட்டு தொடர்ந்து இடைவிடாமல் 72 மணி நேரம் இது பேட்மிண்டன் விளையாட்டு, எனக்கு விளையாட்டுத்துறையில் ஆர்வங்கிறதுனால தொடர்ந்து ஓய்வின்றி 72 மணி நேரம் ஷட்டில் விளையாண்டு அதை ஒரு சாதனையாக பண்ணணுன்ட்டு அதுவும் நோபல் புக் ஆஃப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் மூலமாக பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். என்னுடைய எல்லா முயற்சிகளுக்கும் துணையாக இருந்த எல்லாருக்கும் நன்றி. என்னுடைய எதிர்கால முயற்சிக்கும் துணையாக இருக்கிற எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையை காப்போம், மரக்கன்றுகளை நடுவோம் அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி இன்னைக்கு விதைப்பந்துகளையும் தூவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய உலக சாதனை முயற்சியை மேற்கொண்டிருக்காங்க திரு அறிவழகன். எங்கிருந்து வராரு அப்படின்னு பார்த்தோம்னா மேட்டுப்பாளையத்துல இருந்து சேலம் நோக்கி 170 கிலோமீட்டர் 49,000 விதைப்பந்துகளை தூவி அவர் வந்து ஒரு பெரிய உலக சாதனையை இன்னைக்கு படைச்சிருக்காரு. எங்களுடைய நோபல் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ்ல அவர் எங்களுடைய 3வது சாதனையை அவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் வித்தியாசமானதா இருக்கும். இந்த தடவை எடுத்தது உடற்பயிற்சியுடன்
இயற்கையும் காப்போம் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்த வந்து கையாண்டு கொண்டு வந்திருக்காங்க. 49,000 விதைப்பந்துகள் 12 விதமான விதைப்பந்துகள தூவிட்டு வந்திருக்காங்க. அதோட அவர் தூவுனது எல்லாமே பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையில இருந்து நம்ம தண்ணீர் தரக்கூடிய மரங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 12 வகையான மரங்கள வந்து அவங்க குடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்து பார்த்து தான் தூவியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து 170 கிலோமீட்டர் மேட்டுப்பாளையத்துல தொடங்கி, மேட்டுப்பாளையம், அவிநாசி, பெருந்துறை, ஈரோடு, சங்ககிரி, சேலம் வரைக்குமே அவங்க வந்து நிறுத்தியிருக்காங்க. காலையில 9:30 மணிக்கு தொடங்கின இந்த உலக சாதனை இன்று மாலை 4 மணிக்கு நிறைவடைந்தது. ஸோ அவர் வந்து எந்த இடத்துலயும் சோர்வடையல. என்னால நடக்க முடியும் அப்படின்னு நான் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கா எந்த லெவல்ல ஸ்டார்ட் பண்ணாரோ, அதே எனர்ஜியோட தான் கொண்டு வந்து இன்னைக்கு இறங்கி நின்னு அந்த டயர்ட் அப்படிங்கிறதே இல்ல. என்னால பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விஷயத்த எடுத்து காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு ஒரு அழகான ஒரு விஷயத்த எடுத்து கொண்டு வந்திருக்காரு. இந்த விஷயத்த தான் நாங்க முன்னெடுத்து ஒரு புதிய உலக சாதனையாகவே வந்து அவருக்கு அங்கீகரிச்சு, எங்களுடைய நோபல் உலக சாதனை புத்தகத்துல அவருக்கு வந்து இடம் வழங்கியிருக்கோம். ஹேமலதா இயக்குனர்.